ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குகிறவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனாகிய இயேசு நீர் இந்த உலகிலே பலம் வந்த காலத்திலே ஓய்வு நாள்தோறும் நீர் ஜபாலயத்தை நாடி சென்றீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவதமாக நாங்களும் இந்த ஓய்வு நாளிலே இந்த சிற்றாலயத்தை நாடி தேவரீர் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் புஸ்தக சொல்லில் உண்மை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு வாசித்து அடித்து அவைகளின் பொருள் உண்மை பற்றியது என்பதை, நீர் எதற்காக இந்த உலகிலே வந்திருக்கிறீர் என்பதை குறித்தும் நீர் அவர்களுக்கு போதித்தீர் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவதமாக இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேத வாக்கியங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசி உங்களுடைய வழிகளை நீர் எங்களுக்கு காண்பிக்கிற தேவன், உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சித்தம் என்னதென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிற தேவன் என்பதை அறிந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இயேசுவாய் இந்த உலகிலே நீர் இன்றைக்கும் வாழ்கிறீர். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீர் ஆவியாக இருக்கிறீர். அதோடு மாத்திரமல்ல, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவனாகவும் இருக்கிறீர். இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த நாட்களிலும் கூட நிருபங்களின் வழியாய் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நிருபங்களின் செய்திகளை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறதன் மூலமாக உங்களுடைய வழிகளை அறிந்து நீர் என்ன விரும்புகிறீர் என்பதையும் அறிந்து அவைகளின்படி செயல்பட உங்களுடைய வழிகளை பின்பற்ற உங்களுடைய ஆவின் அனுகிரகத்தை நீர் தந்து வழிநடத்தி தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அருளி செய்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களில் எழுதியிருக்கிறதான தேவ செய்திகளை குறித்து அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட நாம் தெசலோனிக்கே எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிறதான தேவ செய்திகளை ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். இன்றைய தினத்திலும் கூட இந்த 2ஆம் அதிகாரத்திலே அநேக செய்திகளை நாம் வேத பாடமாக வாசி கேட்டோம். அந்த செய்திகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய அனுபவங்களை குறித்து அதிகமாக இந்த 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஊழியத்திலே அநேகர் பலவிதமான போதனைகள், பலவிதமான வஞ்சகங்கள், இவைகளை குறித்தெல்லாம் அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். சகோதரரை, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்து வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். ஆகையினாலே பவுல் 3 மிஷனரி ஜேர்னி என்று சொல்லப்படுகிறதான மிஷனரி பயணத்தை அவர் 3 முறை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இவர் அநேக முறை அநேக தீவுகள், அநேக பட்டணங்கள், கிரேக்கு தேசத்தை சேர்ந்த சிறு சிறு பட்டணங்கள், இவைகளிலெல்லாம் சென்று தேவனுடைய இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியுமாக அவர்களை 2-3 முறை சந்திக்கும்படியாக சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் அவர்களிடத்தில் சென்று வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பவுலினுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போமே ஆனால் 3 முறை அவர் மிஷனரி ஜேர்னி மேற்கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். ஆகையினாலே இந்த இடத்திலும் சொல்லுகிறார், பிலிப்பு பட்டணம், இவ்விதமாக அநேக பட்டணங்களிலெல்லாம், தெசலோனிக்கே பட்டணம், இவைகளிலெல்லாம் நான் வந்து உங்களை சந்தித்திருக்கிறேன். சந்தித்த போது உங்களை தைரியப்படுத்தினேன். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை என்று தங்களுடைய போதகத்தை குறித்து சொல்கிறார். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதான் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம் என்றெல்லாம் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னுமாக பொருளாசை உள்ளவர்களாய் நாங்கள் மாயம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, பிந்தின வசனங்களில் நாம் வாசிப்போமே ஆனால் நாங்கள் உங்களை எவ்விதமாக பராமரித்து காத்து வருகிறோம் என்பதை குறித்து சொல்லும். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல்
நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று அவருடைய அன்பை குறித்து சொல்கிறார். ஒரு தாயானவள் பாலை ஊட்டி வளர்க்கிறது போல 1 பேதுரு 2:3 சொல்லப்படுகிறது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி. அவதமாக திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை நாங்கள் ஒரு தாயை போல இருந்து உங்களுக்கு ஊட்டி வளர்த்தோம் என்று ஞாபகம் ஊட்டுகிறார். சகோதரை, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு பாரமாய் இருக்க விரும்பாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை, அந்தந்த இடங்களிலே அந்தந்த பட்டணங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த தொழிலை செய்கிறார்களோ அந்தந்த தொழிலை இவர்களும் மேற்கொண்டு அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்து பணம் சம்பாதித்து அவர்களுக்கு பாரமாயிராதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். கூடாரம் பின்னுகிறதான தொழிலும் கூட பவுலுக்கு தெரியும். ஏனென்றால் இராணுவத்திலே அவர் இருந்தபடியினாலே மிலிட்டரி டென்ட் எவ்விதமாக செய்யக்கூடும் என்பதையெல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். கூடாரம் உடைகிறதான ஒரு தொழிலிலே இருந்தவர்கள் இருவர், அவர்களோடு கூட இவரும் கூட பவுலும் கூட கூடார பணியை செய்து கூடாரம் செய்கிறதான வேலையை செய்து பின்பு அதனால் வருகிறதான வருமானத்தை கொண்டு அவர்களுக்கும் உதவி செய்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இவ்விதமாக அநேகர் விசுவாசிகளாக உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறார். இவ்விதமாக அநேக செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு பிந்தின வசனங்களிலே நாம் பார்ப்போம். எப்படி சகோதரே, யூதயா தேசத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் புறஜாதியாராக இருந்தார்கள். ஆகையினால யூதர்கள் இந்த புறஜாதியாருக்கு இடரலாக இருந்தார்கள். அதை குறித்தான் சொல்லுகிறார். யூதயா தேசத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ என்று சொல்லுகிறார். அவ்விதமாக நீங்களும் சுய ஜனங்களாலே, யூத ஜனங்களாலே நீங்களும் பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கனை பூரணமாய் வந்திருக்கிறது. யூதர்கள் புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறார்கள், அவர்களை நிந்திக்கிறார்கள். அதை குறித்து பவுல் எழுதுகிறார். சகோதரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தான் எங்களை தடை பண்ணினான் என்று இவர்களுடைய ஊழிய காரியங்களிலே யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அதையெல்லாம் சில சந்தர்ப்பங்களிலே தடை பண்ணுகிறது. அதற்கு சாத்தானின் மேலே பழியை போட்டு விடுகிறார்கள். சாத்தான் தடை பண்ணுகிறான் என்று சொல்லி. ஆகையினாலே அவரவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகாத நேரத்திலே சாத்தானை வம்புக்கு இழுக்கிறது போல தோன்றுகிறது. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாகிலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு எல்லா பட்டணங்களிலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினாலும் சுவிசேஷ வசனங்களினாலும் அவர்களை பலப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நிருபங்களின் வழியாய் நாம் அறிகிறோம். கடைசியாக அவர் சொல்கிறதான வார்த்தைகள் தான் மிகவும் முக்கியமானது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாயிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. இவ்விதமாக தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் புறஜாதியாராக இருந்தார்கள், யூதர் அல்லாதவர்களாக இருந்தார்கள், யூதர்களாலே பலதரப்பட்ட உபத்திரவங்களின் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே பவுல் அவர்களை குறித்து புகழ் பாடுகிறார். என்னவென்று புகழ் பாடுகிறார் என்றால், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர்கள் நீங்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் நீங்கள், எங்களை நம்பிக்கையாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அவதமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் எங்களுக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள். இவ்விதமாக ஒரு கிரீடம்
தரிப்பிக்கப்பட்டவன் உயர்வை பெறுகிறான். ஒரு ராஜாவுக்கு தான் கிரீடத்தை தரிப்பார்கள், அல்லது ராஜா யாரை கனப்படுத்த விரும்புகிறானோ அவர்களுக்கு கிரீடமானது தரிப்பிக்கப்படும். ராஜா அநேக மந்திரிமார்களை ஏற்படுத்துகிறான், அமைச்சர்களை ஏற்படுத்துகிறான், அவர்களுக்கு புகழ், அவர்களுக்கு கிரீடத்தை புகழாக சூட்டுகிறான். இவ்விதமாக பவுல் சொல்கிறார், நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்களினாலே நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறீர்கள். சந்தோஷத்தை கொடுக்கிறபடியினாலே நீங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறீர்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறபடியினாலே எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுகிறார். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று மகிமையாக வாழ்வார்களே ஆனால், நம்பிக்கையுடையவர்களாக பக்தி வைராக்கியம் உடையவர்களாக வாழ்வார்களே ஆனால் தேவனாகிய கர்த்தரும் மகிழ்வார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் மகிழ்வார்கள் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நாங்கள் சத்தியத்தின்படி நீங்கள் எல்லாரும் நடக்கிறபடியினாலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். எங்கள் பிள்ளைகள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிறார். பவுல் இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலும் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் உங்களை எல்லாரையும் சந்திக்க விரும்புகிறோம். சந்திக்க விரும்பின போதிலும் பலவிதமான தடைகள் நேரிடுகிறது. சாத்தான் தடை பண்ணுகிறான், இன்னும் எத்தனை விதமான தடைகள் நேரிடுகிறது உங்களை சந்திக்க கூடாதபடி. அவ்விதமாக இன்றைய தினத்திலும் கூட இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நாம் ஒருவர் சந்திக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவது இல்லை. ஆனாலும் பவுல் என்னவென்று எழுதுகிறார், உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோட காத்திருந்தோம், அதிகமாக பிரயத்தனம் பண்ணினோம், ஆனாலும் அது கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆகையால் உங்களிடத்திலே வர 2 தினம் மனதாயிருந்தும் தடைப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆவியிலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்கிறதை அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூட சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக சந்திக்க முடியாத பட்சத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகள், தெசலோனிக்கே பட்டணத்தை சேர்ந்த சபையினர் பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். மகிழ்ச்சி, பவுல் ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவர்களாகவும், நம்பிக்கையிலே அவர்கள் தைரியம் உள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகவும் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின நிருபத்திலே 3ஆம் நிருபத்திலே 4ஆம் வசனத்தை விதமாக அவர் சொல்லுகிறார், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷமும் எனக்கு இல்லை. ஆகையினாலே யாரெல்லாம் தேவனுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் நம்பிக்கையின் கிரீடமாக தேவனுடைய ஊழியருக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பவுலாதான் சொல்ற, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நீங்கள் அல்லவா விதமாக இருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறவர்கள் நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறார்கள். சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறதன் மூலமாக வருகிறதான சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள் சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்றெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றெல்லாம் பவுல் நிருபங்களில் எழுதுகிறார். கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார். ஆகையினாலே கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறதன் மூலமாக கிடைக்கிறதான மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி நிமித்தம் இவர்களும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமை பாராட்டும் அளவிலே பவுல் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஆகையினாலே யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கென்று நன்றியுள்ள சாட்சிகளாய், நம்பிக்கையுடையவர்களாய், மகிழ்ச்சியுடையவர்களாய், சந்தோஷமுடையவர்களாய், சத்தியத்தின் நிமித்தமாக வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கிரீடத்தை போல இருக்கிறார்கள், அவர்களுக்கு மகுடத்தை போல இருக்கிறார்கள் என்று பவுல் பெருமை பாராட்டுகிறார் என்று நாம் அறிகிறோம். இதிலே நாம் இன்னுமாக அநேக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் எவ்விதமாக சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறீர்கள், சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் எப்பொழுது இந்த சபையார்
நல்ல சாட்சி உள்ளவர்களாக, சத்தியத்தின் நிமித்தமாக பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார்களோ அப்பொழுது இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாக இருக்கிறீர்கள் என்று பெருமையாக பேசுகிறார். ஆனால் யூதர்கள் அவ்விதமாக இருக்கவில்லை. பிந்தின வசனங்களில் நாம் வாசிப்போமேயானால், அதற்கிடையில் சகோதரரே, யூதயா தேசத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ, யூதர்கள் புறஜாதியாரை பாடுகளுக்கு பாடுபட்டார்கள், அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும், எங்களை துன்பப்படுத்தினவர்களும், தேவனுக்கு ஏற்காதவர்களும், மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூர்ணமாய் வந்திருக்கிறது. யூதர்கள் தடை பண்ணுகிறார்கள், புறஜாதியாரை பலவீனப்படுத்துகிறார்கள். நாங்களும் கூட அந்த யூதர்களாலே பலவித பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. ஆகையினாலே அந்த யூதர்கள் மேலே கோபாக்கினை இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையினால் யூதர்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாயிருக்கவில்லை, யூதர்கள் இவர்களுக்கு நம்பிக்கையின் கிரீடமாய் இருக்கவில்லை, யூதர்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தின் கிரீடமாய் இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கூட அவ்விதமாகத்தான் யூதர்கள் நடந்து கொண்டார்கள். இயேசு இந்த உலகிலே வந்தபோது அவர் யூதன், யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே யூதா கோத்திரத்திலே இயேசுவும் பிறந்தவர். ஆகையினால்தான் யூதன் என்று அவருக்கும் பெயர். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அந்த தேசத்தில் பிறக்கும்படியாகத்தான் இயேசுவும் கூட வந்தார். யோவான் 1 அதிகாரத்தை வாசிப்போமேயானால், அவர் தமக்கு சொந்தமான 14 வசனம் என்று நினைக்கிறேன், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அநேக உபதேசங்களை எல்லாம், பரலோக ராஜ்யத்தை பற்றிய போதனைகளை எல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே தான் அவர் போதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போதித்தார். அவர்களைத்தான் தேவஜனம் என்னுடைய ஜனம் என்று பெருமை பாராட்டி சொன்னார். ஆனால் அவர்களோ இயேசுவை தேவனாகவோ தேவகுமாரனாகவோ பார்க்கவில்லை. இவன் தச்சன் மகன் அல்லவா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது என்றுதான் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்களே அல்லாமல் அவருடைய போதனைகளை அரைமனதோடு கூட கேட்பவர்களாக இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர் போதனைகளின் பேரிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாகத்தான் அநேகர் அந்த போதனைகளை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். கேட்பதோடு மாத்திரமல்ல, அவர்களை நோக்கி அநேக கேள்விகளை எழுப்புகிறவர்களாக இருந்தார்கள். இவ்விதமாக இயேசு அநேக பாடுகளை பற்றிதான் அவர்களிடத்திலே பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை சொல்ல வேண்டியதாயிற்று. அவர்களுக்கு பிடித்தால் அவர்கள் ஒன்று பரியாசம் பண்ணுவார்கள், போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது இவனுடைய போதனையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி கல்லெறிந்து கொல்ல எத்தனிக்கிறார்கள். இவ்விதமாக இயேசுனுடைய சீடர்களும் கூட சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இப்பொழுதுதானே எருசலேமிலே நம்மை கல்லெறிந்து கொல்ல துணிந்தார்கள், மறுபடியுமாக எருசலேமுக்கு போவோம் என்று நீர் ஏன் சொல்லுகிறேன் என்று அவர்களை பார்த்து, இயேசுவை பார்த்து அவருடைய சீடர்கள் கேட்கும் அளவிலே யூதர்களால் அவர் படாத பாடுபட்டார். ஆகையினாலே யூதர்கள் அவருக்கு கொடுத்தது எப்படிப்பட்ட கிரீடம் என்பதையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யூதர்கள் அவருக்கு கொடுத்ததான கிரீடம் முட்கிரீடம் என்று சொல்லி நாம் அறிகிறோம். யூதர்கள் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய மனதுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். எத்தனை தரமோ நாம் நேற்றைய தினத்திலே பார்த்த வண்ணமாய் கோழித்தன் குஞ்சுகளை சிறைகளின் கீழே சேர்க்கும் வண்ணமாக, எருசலேமே எத்தனை தரமோ நான் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், எத்தனை தரமோ உங்களிடத்திலே நான் போதனைகளை சொல்லிக் கொண்டுதான் வந்தேன், ஆனால் நீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் என் மனதிற்கு வேதனையை உண்டு பண்ணினீர்கள். ஆகையினாலே யூதர்கள் அனைவருமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருமே அவருக்கு கொடுத்தது முட்கிரீடம் தான். அவருடைய சிந்தையை, அவருடைய நினைவுகளை, அவருடைய எண்ணத்தை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை தான் அவர்கள் செய்தார்கள். அவரை வேதனைப்படுத்தும்படியாகத்தான் வார்த்தைகளை பேசினார்கள். இவன் பிசாசு பிடித்தவன், இயேசு பிசாசுகளை துரத்தினால் இவன் பெயர் சோபினவன், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். பாவிகளை அவர் நேசித்து பாவியான
இந்த ஆயக்காரர்கள், பாவிகள், இந்த வரி வசூல் பண்ணுகிறவர்கள், இவர்கள் வீடுகளில் எல்லாம் போய் பந்தி அமரும் போது இவர் பாவிகளுக்கு தான் சிநேகிதன். இவர் உயர்குடியை சேர்ந்தவர்களோடு கூட பழகுவதில்லை. பாவிகளான மனிதர்கள், சமாரியர் போன்ற தாழ்த்தப்பட்ட ஜாதியார், இனத்தார், அவர்களோடு கூட தான் பழகுகிறார். ஆகையினாலே இவர் பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னார்கள். அதோடு மாத்திரமல்ல, இவர் பிசாசுகளின் தலைவர். பெயர் சொல்லினாலே பிசாசுகளை துரத்துகிறார். இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இவர் பிசாசுகளின் தலைவனாக இருக்கிறபடியினாலே அவருக்கு கீழே இருக்கிற பிசாசுகள் எல்லாம் பயந்து நடுங்கின்றன என்றுதான் சொன்னார்கள். அவரை வேதனைப்படுத்த முடியாத வார்த்தைகளை சொன்னார்கள். முள்முடி சூட்டினார்கள் அவருடைய சிரசுக்கு. ஆகையான வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் யூதர்களுடைய செயல்களுக்கு அடையாளமான காரியங்கள் தான் இயேசுனுடைய பாடுகளிலே இடம்பெற்றது. மத்திய 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27 அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி தேசாதிபதியின் அரண்மனையிலே போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் இயேசுவினிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கடத்தி சிவப்பான மேலங்கி அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். கவனிச்சீங்களா? இவ்விதமாக அவருடைய சிரசின் மீது முள்முடி சூட்டினார்கள். இந்த முள்முடி எதற்கு அடையாளமானது என்றால் யூதர்களுடைய வேதனை, யூதர்களால் இயேசு பட்ட வேதனைக்கு அடையாளம். அவரை ராஜா என்று பரியாசம் பண்ணினார்கள். ஆகையினால் முள்முடியை சூட்டினார்கள். மகிழ்ச்சியின் கிரீடத்தை அவருக்கு அணிவிக்கவில்லை. இயேசுவை சந்தோஷப்படுத்தும்படியான கிரீடத்தை அவருக்கு அணிவிக்கவில்லை. இயேசுவினுடைய உபதேசங்கள் பேர்களை நம்பிக்கை வைத்து ஒரு நம்பிக்கையின் கிரீடத்தை அவர்கள் தரிப்பிக்கவில்லை. மாறாக அவரை வேதனைப்படுத்தும்படியான வேதனையுள்ள வார்த்தைகளை சொல்லும்படியாகத்தான், கவனித்தீங்களா, இவ்விதமான முடியை சூட்டினார்கள். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களிலும் ஒருவன் அவரை பரியாசம் பண்ணி அவருடைய வேதனை, அவரை மனதை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை தான் அவனும் கூட சொன்னான் என்று நாம் வாசிக்கிறோம். 42ஆம் வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அவன் சொல்லுகிறான், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துள்ள திராணியில்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாகதானே அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். கவனித்தீர்களா? அவதமாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே நிந்தித்தார். அவர் சிலுவையிலே தொங்கும் போது கூட, முற்றிடம் சூடி சிலுவையிலே தொங்கும் போது கூட முள்ளுக்கொப்பான வார்த்தைகளை சொல்லிதான் அவருடைய மனதை வேதனைப்படுத்தினார். முற்றிடம் சூடினது உண்மை. ஏனென்றால் யூதர்களுடைய முள்ளுக்கொப்பான வார்த்தைகள், வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகள் இயேசுவை நோக்கி சொன்னார். அவருடைய முள்முடி இதற்கு அடையாளமாக இருக்கிறது. யூதர்களால் எனக்கு முள்ளிக்கு ஒப்பான வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை தான் சொல்லி என்னை நிந்தித்தார்களே அல்லாமல் என்னை மகிழ்ச்சி ஊட்டும்படியான மகிழ்ச்சியின் கிரீடமாய் அவர்கள் எனக்கு இருக்கவில்லை. என்னை சந்தோஷப்படுத்தும்படியான சந்தோஷத்தின் கிரீடங்களாய் அவர்கள் எனக்கு இருக்கவில்லை. என் வார்த்தைகளின் பேரிலே நம்பிக்கை வைத்து எனக்கு நம்பிக்கையின் கிரீடங்களாய் என் ஜனங்கள் எனக்கு இருக்கவில்லை. எனக்கு முள்ளுகளை தானே கொடுத்தார்கள் என்று சொல்லி முள்முடியை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. பரியாசம் பண்ணினார்கள். இவர்தான் யூதர்களின் ராஜா. உண்மைதான், யூதர்கள் கொடுத்த கிரீடம் வேதனை, முள்ளுகள். முள் தைத்தால் எவ்விதம் வேதனை உண்டாகுமோ அப்படிப்பட்ட வேதனை. பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்திலே நாம் வாசிப்போமையானால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர் முள்முடியை சூட்டின போதிலும் அவர் தன்னை முள் என்றுதான் சொன்னாரே அன்றி நான் முள்ளுக்கொப்பானவர் அல்ல என்று அவர் மறுக்கவில்லை. முள்முடியை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார். முக்கிரீடத்தை சந்தோஷத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் முள்ளாக இருப்பது நல்லது. அப்பொழுதுதான் எந்த மனிதனும் என்னை வேதனைப்படுத்த முடியாது. பவுலில் தான் சவுலிடத்தில் பேசும்போது என்ன சொன்னார்? வாசிப்பார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்.
அப்போஸ்தலர் சவுல் என்பவன் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை கர்த்தருடைய சீஷரை செய்யும்படி பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வரும்படி கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்குடைய ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு அவனை ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, 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 நீ நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்று தன்னுடனே தன்னுடனே சொல்லுகிற சொல்லுகிற ஒரு சத்தத்தை சத்தத்தை கேட்டான். கேட்டான். அதற்கு அதற்கு அவன், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நீர் யார் யார் என்றான். என்றான். அதற்கு அதற்கு கர்த்தர், கர்த்தர், நீ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் கடினமாம் என்றார். கவனிச்சீங்களா? முள்ளில் உதைக்கிறது உனக்கு முட்களிடம் சூடி முள்ளுகளாலே முடியை பின்னி அந்த முட்கிரீடத்தை சூட்டி இவரை ராஜா என்று பரியாசத்தோடு சொன்னாலும் இயேசு அதனை சந்தோஷத்தோடு தான் ஏற்றுக்கொண்டார். நான் முள்ளுதான் அவர் ஒப்புக்கொண்டார். மோசேயின் இடத்திலே யாத்திரா 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே, ஆனால் முச்செடிகளே தான் மோசேக்கு தரிசனம் அளித்தார். மோசே ஆச்சரியத்தோடு பார்த்தான். இந்த முச்செடியானது அக்னியினால் பற்றி எறிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது, பசுமை குன்றாமல் வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த ஆச்சரியத்தை நான் சமீபத்தில் சென்று பார்ப்பேன் என்றுதான் நெருங்கி வரும்போதுதான் தேவனாகிய கர்த்தர் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து அவனோடு கூட பேசினார். அவர் எப்பொழுதுமே பசுமையான முட்செடி தான். அவரை வேதனைப்படுத்துவேன் என்று வருகிறவர்களுக்குத்தான் வேதனை. நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த செய்தி. அவரை வேதனைப்படுத்துவேன், அவருக்கு முள்முடி சூடி அவரை பலவிதமான வார்த்தைகளினாலே அவர் மனதை காயப்படுத்துவோம், அவரை வேதனைப்படுத்துவோம், முள்ளுகளால் தேய்ப்போம் என்றெல்லாம் நினைத்த யூதர்களுக்கு தான் வேதனை. கடைசியிலே அவரை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர்கள் தான் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் ஏறக்குறைய 1500 ஆண்டு 1800 ஆண்டு காலமாக முதல் நூற்றாண்டு முதற்கொண்டு 1947ஆம் ஆண்டு வரைக்கும் சுதந்திரம் இல்லாமல் சுயதேசம் இல்லாமல் உலகமெங்கும் சிதறுண்டு அவர்கள் வேதனைகளை அனுபவித்தார். போகிற இடத்திலெல்லாம் அவர்களுக்கு வேதனை தான். கவனித்தீர்களா? அப்போ முள்முடி சூட்டின இயேசுவுக்கு அவர்கள் கொடுத்த வேதனைக்கும் அதிகமான வேதனையை அவர்கள் தான் அனுபவித்தார். அதே போலதான் அந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போலதான் சவுலுடைய வாழ்வை குறித்து இங்கே எழுதப்படுகிறது. சவுல் தேவனுடைய சபையாரை, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிற தேவ சபையாரை துன்பப்படுத்தி சிறைப்படுத்தி கொலை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு செல்கிறான். தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு செல்கிறான். தமஸ்குவிலே தேவனாகிய கர்த்தர் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு ஒளியிலே அவனை சந்திக்கிறார். அவதமாக சந்தித்த போது அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்பொழுது அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, அவரே பேசுகிறார், சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கும்படியாக செய்கிறார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். ஏதோ ஒரு சத்தம், அது ஒரு வேளை ஆண்டவனாகத்தான் இருக்கும் என்று யூகித்தவனா, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஆகையினாலே முள்முடி சூடினவர்கள் நான் மெய்யாகவே முள்தான். மோசேயின் இடத்திலே முட்செடியிலே தரிசனமான தேவன் பசுமை குன்றாத முள். ஒரு சில முள் செடிகளை நெருப்பு பற்ற வைத்தால் என்னாகும்? அது படபடவென்று வெடித்து சாம்பலாகிவிடும். ஆனால் இது பசுமை குன்றாத முட்செடி. அவர் என்றைக்குமே முள்ளுதான். அவரை வேதனைப்படுத்தினால் அவர் நம்மையும் வேதனைப்படுத்துவார். அவரை நாம் நேசித்தார், அன்பு பாராட்டினார், அவர் நம்மையும் அன்பு பாராட்டினார். நமக்காக ஜீவனையும் கொடுக்க இந்த சவுல் தேவனை வேதனைப்படுத்தினார். அதனால்தான் இஸ்ரவேல் தேவனுடைய இயேசுவை விசுவாசித்த ஜனங்களே அல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நீ என் ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக புறப்பட்டு போகிறாய், ஆனால் அவர்களை அல்ல, நீ என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என் ஜனங்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன். நீ அவர்களை துன்பப்படுத்தினால் நீ என்னை துன்பப்படுத்துகிறது சமம். ஆகையினாலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னார். நான் முள், என்னை நீ உதைத்தால் உனக்கு தான் காயம். உன்னால் நடக்க முடியாத நிலைக்கு நீ ஆளாகி விடுவாய். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். விதமாக வேதனையை கொடுத்த தேவனுக்கு
வேதனையை கொடுத்த தேவனுக்கு அவரே வேதனைகளை கொடுக்கிறார். உன்னை வேதனைப்படுத்துகிறார். நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னபோது அவன் நடுங்கினான். நீ உன்னை முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னபோது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனடியாக அவன் எழுந்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டபோது, நீ பிரயாணமாய் பண்ணி ஒரு அனனியா என்று சொல்லப்படுகிற இடத்துல சென்றடை. அங்கே உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்பொழுது சவுல் அப்பொழுதுதான் எழுந்தார். எழுந்து நின்றால் அவன் கண் தெரியவில்லை. சுற்றிலும் இருள். அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் தெரியவில்லை. சவுலுக்கு மாத்திரம் இந்த தரிசனம் கிடைக்கிறது. சுற்றிலும் இருந்தவர்கள் ஒன்றையும் அறியோம் என்று சொல்லுகிறார்கள். அவ்விதமாக சவுல் கைலாகு கொடுக்கிறவர்கள் தேடினான். அவனுடைய உதவியாளர்கள் கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அதன் பிந்தின வசனங்களுக்கு நாம் வருவோமையானால், அனனியா அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் பார்வை அடையும்படி வேண்டிக் கொண்ட போது பரிசுத்த ஆவியானவராலே அவன் நிரப்பப்பட்டு அவன் பார்வை பெற்றான் என்று சொல்லப்படுகிறார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் அந்த அனனியா. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பவம், உண்மை சம்பவம். அவனுக்கு 3 நாள் பார்வை இல்லை. 3 நாள் வரைக்கும் இருளிலே இருக்கிறவன் தடவி தெரிந்தார். 3ஆம் நாளிலே அந்த அனனியா, பரிசுத்த ஆவியினாலே நீ துன்பப்படுத்தின இயேசு அவர் உன்னை சந்தித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே இப்பொழுது நீ பார்வை அடையும்படியாக உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் என்று சொன்னபோது அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அப்படியானால் அவனுடைய கண்கள் ஒரு உஷ்ணமான ஒரு ஒளியை சந்தித்திருக்கு. ஒரு மின்னல் தாக்கினால் விபதமாக இருக்கும். ஒரு மின்னலின் ஒளி அவனுடைய கண்களுக்குள் பிரவேசித்தது. ஆகையினாலே அவன் கண்களில் மீன் செதில்கள் போன்ற உஷ்ணம், இந்த காரியங்கள் எல்லாம் விழுந்த பிறகு அவன் பார்வை அடைந்தான். இந்த நோய் அவனை விடவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் அதை நினைவூட்டும்படியாக அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் விழுந்ததே, அது மாலை கண் நோயாய் அவனுக்கு மாறிவிட்டது. இருள் வந்த உடனே அவனுக்கு கண் தெரியாது. கைலாக கொடுக்கிறவர்களை தான் தேடுவான். அநேக முறை அவன் கண்களுக்கு இந்த வியாதியானது இருந்து கொண்டேதான். தேவன் சந்தித்ததை நினைவு கூறும்படியாக அவன் கண்கள் எப்பொழுதுமே முள் தைத்தது போல ஒரு வேதனையை அனுபவிக்கிறார். 2 அதிகாரத்தில் இந்த அனுபவத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். கொட்டும் சாத்தானுடைய தூதனாக அது எனக்கு இருந்தது என்று சொல்லுகிறார். 2 அதிகாரம் பார்த்து பாருங்க. அன்றியும் எனக்கு 7ஆம் வசனம் முதல் வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது முள்ளிலே தேவனாகிய கர்த்தரை சந்தித்தாரோ அப்பொழுதே இவனும் முள்ளுக்குள்ளே வந்துவிட்டான். இவன் முள் ஒரு மனிதனை கொட்டி கொண்டே இருக்கிறது போல, முள்ளானது அவனை வேதனைப்படுத்திக் கொண்டே குத்தி கொண்டே இருக்கிறது போல இயேசுக்கு முள்முடி சூடினார்கள். அந்த வேதனை அவர் மரணிக்கும் வரைக்கும் இருந்தது. ஆகையினால அந்த மரணிக்கும் வரைக்கும் அந்த வேதனை இருந்தது. அவர் மரித்த பிறகும் அந்த முள்முடி அவருடைய சிரசிலே தான் இருந்தது. அவரை சிலுவையிலிருந்து இறக்கினவர்கள் 2 பேர். பிலாத்தினிடத்தில் அனுமதி வாங்கி வந்து 2 பேரை இறக்கினார்கள். அவர்கள் யார்? யோசேப்பு என்று சொல்லப்படுகிறவனும் இன்னொருவன் நிக்கோதேமு என்று சொல்லப்படுவன். இவர்கள் இருவருமே இயேசுவுக்கு மிகவும் பிரியமான அந்தரங்க சீடர்கள். யோசேப்பு தன்னுடைய கல்லறையே இயேசுவுக்கு கொடுத்தார். அவருடைய யோசேப்பினுடைய கல்லறையிலே தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த காரியத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திப்போமையானால், இயேசுவை சிலுவையிலிருந்து 2 பேர் தான், இவர்கள் இருவர் தான் இறக்கினார்கள்.
இறக்கின உடனே அவருடைய அறையிலே மாத்திரம் ஒரு துண்டு துணி இருந்தது. அவருடைய காயங்கள் எல்லாம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாக்கி, பூமி எங்கும் கார்மேகம் சூழ்ந்து மழை பொழியும் போது அவருடைய சரீரத்தின் தழும்புகளிலிருந்து, காயங்களிலிருந்து வடிந்ததான ரத்தம் முழுவதுமே அந்த மழையினாலே கழுவப்பட்டு அவைகளெல்லாம் எங்கே சென்றது? இந்த உலகம் முழுவதும் அது சென்றடையும்படியாக, இயேசுனுடைய ரத்தம் உலகம் முழுவதும் சென்று அடையும்படியாக அவைகளெல்லாம் மழை நீரோடு கலந்து, ஆற்று நீரோடு கலந்து, நதி நீரோடு கலந்து, கடைசியிலே கடலிலே சங்கமமாகி, கடல் நீரானது மேகமாய் மழையாக பொழியும் போது வேதவசனம் ஒன்று சொல்லுகிறது, அவர் மழையை சல்லடையினால் சரித்தரிக்கிறது போல மழையை பூமி எங்கும் தூவுகிறார் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் இயேசுனுடைய ரத்தம் முழுவதுமே கடலிலே சங்கமமாகி, மேகமாகி, உலகமெங்கும் அந்த ரத்தமானது தெளிக்கப்பட்டது. கவனித்தீங்களா? இது ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஆகையினால் இயேசு சிலுவையிலே மரித்தது ஏதோ ஒரு கொல்கொதா மலையிலே அல்ல, கொல்கொதா மலையின் மண்ணிலே அவருடைய ரத்தம் சிந்தி வீணாகிவிட்டது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கும் இயேசுனுடைய ரத்தம் உறைந்து போகாமல் இருக்கிறது. உறையாத ஒரு ரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள ரத்தமாக இருக்கிறது. ஆகையினால்தான் இயேசுனுடைய ரத்தம் என்று சொல்லி அந்த ரத்தத்தின் வல்லமையை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், அந்த ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் மிக்க ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள் என்று தேவன் அதை தாரக மந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த முள்முடியை சூடி அவருடைய சிரசின் ரத்தமும் கூட கழுவப்பட்டு எல்லா இடங்களிலும் பரவிற்று, உலகமெங்கும் பரவிற்று. இந்த யோசேப்பு அவருடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கின உடனே அந்த காயங்கள் கழுவப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அவருடைய முள்முடியை கழற்றினார். யோசேப்பு கழற்றி அதை தனக்கென அவன் வைத்துக் கொண்டான். இயேசுனுடைய முள்முடி இன்றைக்கு எங்கே என்றால் யாரிடத்தில் இருக்கிறது? யோசேப்பினிடத்தில். நிக்கோதேமும் நல்ல கந்த வர்க்கங்களை எல்லாம், வெள்ளை போலம் இவைகளை, சாம்பிராணி இவைகளை எல்லாம் கொண்டு வந்தார். மரண சீலையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மரண சீலையிலே இந்த வெள்ளை போலம், சாம்பிராணி போன்றவைகளை எல்லாம் போட்டு இவர்கள் கொண்டு வந்த அந்த மரண சீலையை நன்றாக சுற்றினார். சுற்றிதான் கொண்டு போய் யோசேப்பின் கல்லறையிலே அவரை வைத்தார்கள். இப்பொழுது அந்த முக்கிடம் யாரிடத்தில் இருக்கிறது? யோசேப்பினிடத்தில். அதன் பின்பு யோசேப்பு தன்னுடைய கல்லறையை கொடுத்தது நிமித்தமாக அவனுக்கு எந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைத்தது என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். முற்கிரீடம் அவனுக்கு கிடைத்தது பொக்கிஷமாக. அதோடு மாத்திரமல்ல, இயேசு உயிருடன் எழுந்து விட்டார். இயேசு உயிருடன் எழுந்தவுடனே அந்த கல்லறையிலே போய் பார்த்தவர்கள் எல்லாம் எதை பார்த்தார்கள்? இயேசுனுடைய சரீரத்தை காணவில்லை. ஆனால் அவர் சரீரத்துக்கு சுற்றி இருந்ததான மரண சீலை அங்கே இருந்தது. தலைக்கு தனி துணியை சுற்றுவார்கள். தலைக்கு சுற்றின துணியானது, அந்த மரண துணியானது, முக்காடானது தனித்து வைக்கப்பட்டிருந்தது. மரண சீலை தனித்து வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவங்கள். ஆகையினால மரண சீலை தனியாக இருந்தது, அவர் தலைக்கு சுற்றினதான துணியும் தனியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக சீடர்கள் அதை போய் பார்த்தார்கள். பார்த்து அவர்கள் வெளியே போய் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் பேசினார்களே அல்லாமல் வேறு எதை குறித்தும் அவர்கள் பேசவில்லை. இப்பொழுது யோசேப்பினுடைய கல்லறையிலே வைக்கப்பட்ட அந்த துணி யாருக்கு சொந்தம்? யோசேப்புக்கு தான் சொந்தம். இயேசுனுடைய அந்த மரண சீலையிலே மரணமும் உண்டு, உயிர்த்தெழுதலும் உண்டு. இயேசு மரித்த போது அவருக்கு மரண சீலையாக அதனை சுற்றினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் தேவ தூதர்கள் அந்த சீலையை கழற்றினார். லாசரை உயிரோடு எழுப்பும் போது இயேசு என்ன சொன்னார்? அவனும் மரண சீலையை கட்டுண்டவனாய், மரண சீலை கட்டினவனாய் அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது இயேசு ஜனங்களை, அங்கே கூடி நின்ற ஜனங்களை பார்த்து சொன்னார், இவனை கட்ட அவிழ்த்து விட்டது, மரண கட்டுகள் இவனை விட்டு நீங்கி விட்டது, இவன் உயிருள்ள மனிதன் இப்பொழுது. ஆகையினாலே மரண கட்டுகள் என்னாலே நீக்கப்பட்டு விட்டது, இவனை கட்ட வைத்து விடுங்கள் என்று சொன்னார். அவதமாக இயேசுனுடைய மரண கட்டுகளை எல்லாம் யார் கட்ட வைத்தார்கள்? தேவ தூதர்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். இயேசு தனித்து ஒன்றும் கல்லறையில் இருக்கவில்லை. அரசாங்கத்தினர்,
பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள் ரோம போர் வீரர்களை, ரோம தேசாதிபதியை வேண்டிக் கொண்டு, பிலாத்துவை வேண்டிக் கொண்டு ரோம போர் வீரர்களை காவலாக நிறுத்தி இருக்கிறார். வெளியே அவர்கள் காவலாக இருக்கிறார். ஆனால் இயேசுவுக்கு உள்ளே அவருடைய சரீரத்துக்கு காவலாக இருந்தவர்கள் யார் என்றால் தேவதூதர்கள். அந்த தேவதூதர்கள் தான் 3ஆம் நாளிலே அவர் உயிருடன் எழும்பக்கூடிய நேரம் வந்தபோது அந்த மரண சீலை எல்லாம் கழற்றி விட்டார். இயேசு தானாக ஒன்றும் கழட்ட முடியாது. தேவதூதர்கள் கழற்றினார்கள். தனித்து தரையின் துணி தனித்து வைக்கப்பட்டது. மரண சீலை உடலிற்கு சுட்டப்பட்டது. மரண சீலை தனித்து வைக்கப்பட்டது. தேவதூதர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இயேசு உயிருடன் விழுந்து அந்த பூமி அதிர்ச்சினால் கல்லானது புரண்டு சென்றது. தேவதூதர்கள் அந்த கல்லின் மேல் அமர்ந்தார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் உயிருள்ள தேவனை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுந்தார் என்று நற்செய்தியாக அதனை சொன்னார்கள். கவனித்தீர்கள். ஆகையினாலே யோசேப்பு முக்கிரீடத்தை சுட்டினவர் யூதர்கள் அதனை யோசேப்புக்கு அதை சொந்தமாக்கப்பட்டது. இயேசுனுடைய மரண சீலையிலே மரணமும் உண்டு, அவருடைய இரத்த கரைகளும் உண்டு, அதிலே ஜீவன் உயிர் தெழுதலும் உண்டு. அந்த யோசேப்பு தன்னுடைய கல்லறை இயேசு கொடுத்தது நிமித்தமாக இந்த பொக்கிஷங்களை எல்லாம் அவனுக்கு அவர் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அதனை வைத்து அவன் என்ன செய்தானோ யாருக்கும் தெரியாது. கவனித்தீர்களா? ஆகையினாலே பவுலுடைய சரித்திரத்துக்கு நாம் வருவோம். இவ்விதமாக தேவனை வேதனைப்படுத்தினார், தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தினார். தேவன் அதனை நினைவு கூறும்படியாக அவருடைய கண்ணிலே ஒரு முள்ளென்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. எப்பொழுதுமே என்னோடு கூட இருந்து என்னை குத்தி கொண்டே இருக்கிற ஒரு முள்ளுக்கு சமானமாய் அது கொட்டும் சாத்தானுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கவனித்தீர்கள். விதமாக பவுல் சவுல் என்று சொல்லப்படுகிறவன் பவுலாக மாறினான். சவுல் என்று சொன்னால் உயர்ந்தவன் என்ற அர்த்தம், பவுல் என்று சொன்னால் சிறியவன் என்ற அர்த்தம். ஆகையினாலே சவுலாக இருந்தவன் உயர்ந்து நின்றவன். என்னை இயேசு நிமித்தமாக நான் சிறியவனாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன். எல்லாருக்கும் சீடர்கள் எல்லாருக்கும் சிறியவனாகிய எனக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்திலே தரிசனம் அளித்தார் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே சவுல் இயேசுனுடைய முள்ளின் அனுபவங்களை பெற்றவனாக இருக்கிறார். மோசேக்கு முட்செடியிலே தேவன் தரிசனம் அளித்தார் என்றால் மோசேனுடைய வாழ்வு முழுவதுமே முள்ளுக்கொப்பானது. இஸ்ரவேல் ஜனங்களால் வருகிறதான முள்ளுக்கொப்பான வேதனைகள், அவர்கள் கலகக்காரர்கள், அவர்கள் எதிர்த்து பேசுகிறதான, அவர்கள் கலகம் பண்ணி பேசுகிறதான வார்த்தைகள் அனைத்துமே முள்ளுக்கொப்பாக மோசே சகித்தவனாய், எப்பொழுது முட்செடியிலே தேவன் அவனுக்கு தரிசனம் அளித்தாரோ அப்பொழுதே அவன் வாழ்விலே முள் வந்துவிட்டது. அந்த முள்ளின் வேதனை அந்த ஜனங்களை குத்தும் போதெல்லாம் அதை சகித்தவனாக முன்னேறி சென்றார். மோசையை போன்ற ஒரு ரட்சகனை தான் நான் இந்த உலகிலே எழும்ப பண்ணினேன், அவர்தான் இயேசு என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருமாக இயேசுவும் கூட இந்த உலகிலே தோன்றினார் என்றால் அந்த ஜனங்களால் எந்த சந்தோஷத்தையும் அவர் அனுபவிக்கவில்லை, எந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்கவில்லை. அவருடைய நம்பிக்கையின் போதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை முள்ளுகளால் குத்துகிறது போல அவர் சிந்தையை வேதனைப்படுத்தினார்கள், அவருடைய எண்ணங்களை வேதனைப்படுத்தினார்கள். முட்கிரீடத்தை தான் அவருக்கு கொடுத்தார்கள். என்றாலும் சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் தான். அந்த நிர்பந்தத்தின் நிமித்தமாக தேவன் ஒருபோதும் அந்த ஜனங்களை மன்னித்தார் என்று சொல்ல முடியாது. பிதாவை அவர்களுக்கு மன்னியும் என்று அறியாமல் செய்கிறவர்கள் குறித்து தான் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் செய்கிறவர்கள் அல்ல. தீர்க்கதரிசிகள் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள், தேவ ஜனம் என்று தேவன் பெருமை பாராட்டும் அளவிலே அவர்களை தான் கோத்திர பிதாக்களை வைத்து இஸ்ரவேல் சந்ததியை உருவாக்கினவர். தேவனை இன்னார் என்று அறிந்தவர்கள் அவர்கள். அறியாமல் செய்கிறவர்கள் தான் மன்னிப்பு. அறிந்து இவர்கள் இயேசுவை நன்றாக அறிந்திருக்கிறார்கள், அவர் உபதேசங்களை அறிந்திருக்கிறார்கள், பரலோக போதனைகளை அறிந்திருக்கிறார்கள், இயேசுடைய வல்லமைகளை அறிந்திருக்கிறார்கள்.
அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அறியாமல் செய்தோம் என்று சொல்லவே முடியாது. அறியாமையினால் அவரை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லவே முடியாது. அறிந்தே அவரை சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆகையினாலே அறியாமல் செய்தவர்கள் அல்ல. ஆகையினால் அவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. அதனால்தான் தேவன் மன்னியாமல் அவர்களை உலகமெங்கும் சிதறடித்தார். 19 நூற்றாண்டு காலமாக அவர்கள் சிதறுண்டுதான் வாழ்ந்தார்கள், வேதனைகளை அனுபவித்தார்கள். ஏனென்றால் இயேசுவை வேதனைப்படுத்தினபடியினாலே அவர்கள் வேதனைகளை அனுபவித்தார். பவுலும் கூட தேவ சபையார், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை, கிறிஸ்துவின் சபையாரை துன்பப்படுத்தினபடியினாலே தேவனாகிய கர்த்தர் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி முள்ளின் மூலமாகத்தான் அவனை சந்திக்கிறார். அவருடைய சரீரத்திலே அந்த சம்பவத்தை மறந்து போகாமல் இருக்கும்படியாக அந்த கண்ணோய் என்கிறதான அந்த நோயை கொடுத்து அது கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, முள் ஒன்று என் மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் வாயாலே சொல்லும்படியாக செய்கிறார். கவனிச்சீங்களா? முள்ளை முள்ளினால் தான் எடுக்கும்படியான ஒரு தந்திரத்தை தேவன் கற்று வைத்திருக்கிறார். துன்மார்க்கனை நீதிமான் என்றும் நீதிமானை துன்மார்க்கன் என்றும் சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கன் துன்மார்க்கன் தான், நீதிமான் நீதிமான் தான். துன்மார்க்கனை நீதிமான் என்று அவர் சொல்ல மாட்டார், நீதிமானை துன்மார்க்கன் என்று சொல்ல மாட்டார். ஆகையினாலே தேவனாகிய கர்த்தருக்கு முள்முடி சூடினாலும் அந்த முள்முடியின் மூலமாக அவர் யூதர்களுக்கு ராஜா என்று பெயர் பெற்றிருந்தாலும் யூதர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்ததா? இல்லை. யூதர்களை ஆளுகிறவராக அவர் இருந்தாரா? இல்லை. மாறாக புறஜாதியார் இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள். புறஜாதியார் இயேசுவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். அவர்களுக்கு அந்தியோகிய பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை சூட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் என்கிறதான பெயர் நீடித்து நிற்கிறது, நிலைத்து நிற்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்றுதான் நாம் சொல்லி அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார், யூதர் அல்லாத ஜனம் கிறிஸ்தவர்கள் என்கிற நாமத்தோடு கூட பெருகி வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த காரியத்தை இயேசு நினைக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை புறஜாதியார் கொடுக்கிறார். அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தபடியினால் சந்தோஷத்தின் கிரீடத்தை அவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய போதனைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்பிக்கையின் கிரீடமாக புறஜாதியார் இருக்கிறார். ஆனால் யூதர்களோ அவருக்கு கொடுத்தது முள்முடி. அவருடைய சிரசை, அவருடைய சிந்தையை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய நினைவுகளை வேதனைப்படுத்த முடியாத முள்ளுக்கொப்பான வேதனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் புறஜாதியாரோ அந்த காயங்களை எல்லாம் மாற்ற முடியாது. முட்கிரீடத்தினால் உண்டான காயங்களை ஆற்ற முடியாது. அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் இயேசுவுக்கு சாட்சியாக நிலைநிற்கிறார்கள். ஆகையினாலே புறஜாதியார் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்கள், சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியை கொடுத்தபடியினாலே மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையோடு கூட அவருடைய போதனைகளை ஏற்றபடியினாலே நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறார்கள். கவனித்தீங்களா? ஆகையினாலே இப்படிப்பட்டதான காரியங்களின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் மகிழ்கிறார். இதைதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே பவுலும் சொல்லுகிறார். அந்த யூதரல்லாத ஜனங்கள், புறஜாதியார் தெசலோனிக்கே சபையிலே அநேகர் ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் நிமித்தமாக பவுல், நான் மகிழ்கிறேன், நீங்கள் எனக்கு நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சந்தோஷத்தின் கிரீடமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறீர்கள். இவ்விதமாக எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினாலே ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம், நிராகரிக்கும் போது வேதனை. அவதமாக இயேசு என் ஜனம் என்று அடித்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திலே வந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார். அற்புதங்களை அடையாளங்களை
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அதிகமாக நடப்பித்து காண்பித்தார். இஸ்ரவேல் தேசத்தில தான் அநேக குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அது ஒரு சாபம் அவர்களுக்கு. அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், அநேக பார்வையற்றவர்கள் பார்வை கொடுக்கிறார். இத்தனையும் செய்தும் கூட அவரை இன்னார் என்று அவர்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை வார்த்தைகளால வேதனைப்படுத்தினார், முள்முடி சூட்டினார். ஆனால் புறஜாதியாரோ, கானானிய பெண் இயேசுவை ஏற்றவும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவருடைய மனதையே வேதனைப்படுத்தும்படியான வார்த்தையை சொல்லி அந்த கானானிய பெண் அவரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறார், அற்புதங்களை அடையாளங்களும் பெறுகிறார். சமாரிய பெண் மெய்யாகவே அந்த கிராமத்தார் அனைவரையும் அழைத்து வந்து, சமாரிய தாழ்த்தப்பட்டவர்கள், யூதர்களால் நிராகரிக்கப்படுகிறவர்கள், அந்த சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு பேசின போது அந்த கிராமத்தார் அனைவரையும் கூட்டி வந்து அவர்களாலே உலக ரட்சகர், மெய்யாகவே உலக ரட்சகரை நாங்கள் பார்த்தோம் என்று அவருடைய வாயாலே சாட்சி பெறும்படியான வார்த்தைகள் சொல்லப்படும். இவ்விதமாக புறஜாதியார் ஏற்றுக்கொண்டதை பார்த்து இயேசு மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். இன்றைக்கும் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், அவருடைய வார்த்தைகள், வேதம் இவைகளெல்லாம் போதிக்கப்படுகிறது. உண்மையாகவோ வஞ்சகமாகவோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொன்னார். அவதமாக இன்றைக்கு அநேக சபைகள் பெருகியிருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களாக உலக ஜனத்தொகையிலே அதிகமான பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள். இது இயேசுவுக்கு ஒரு வகையிலே சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. என் நாமத்தை அறிந்திருக்கிற என் ஜனம் புறஜாதியார், அவர்கள் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாயிருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு சந்தோஷத்தின் கிரீடமாயிருக்கிறார்கள். என்னுடைய மரணத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள், என்னுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள், நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் நிமித்தமாக நான் சந்தோஷப்படுகிறேன். விதமான அனுபவங்கள் எல்லாம் பவுலும் பெற்றிருந்த போதிலும் கடைசியில் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதோ நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற அனைவருக்குமே அந்த நீதியின் கிரீடத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் இந்த நீதியின் கிரீடத்தை பெறும்படியாக நான் புறப்பட்டு செல்லுகிறேன் என்று சொன்னார். விதமாக வாசிப்பார்கள் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீதியின் கிரீடத்தை நான் பெறும்படியாக போகிறேன் என்று தைரியத்தோடு பவுலபோதகன் சொல்லி சென்றார். அவதமாக தேவனாகிய கர்த்தருக்கு முள்முடி சூடினார். முள்ளில் உதைக்கிறதும் கடினமாம் என்கிறதான வார்த்தையை பெற்றார். அவனும் ஒரு முள்ளுக்குப்பான வேதனையோடு கூட ஊழியங்களை நிறைவேற்றி நீதியின் கிரீடத்தை நான் பெறப்போகிறேன் என்ற நம்பிக்கையோடு கூட அவன் புறப்பட்டு சென்றான். அதுபோல இயேசுவும் கூட யூதர்களால் முள்முடி சூடினாலும் பரலோக ராஜ்யத்திலே அவர் வந்தபோது என்னெல்லாம் இருக்கிறதா? அவருடைய கிரீடங்கள் அநேக கிரீடங்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே யூதர்களால் தேவ ஜனங்களால் முள்முடி சூட்டினாலும் கடைசியிலே அவர் மரித்து உயிருடன் எழுந்து அவர் பரலோக ராஜ்யத்திலே எப்படி அவர் காட்சி அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள், 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர், அவர் நீதியாய் நியாயத்தீர்த்து யுத்தப்படுகிறார். அவருடைய கண்கள் அக்கினிஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமும் வெள்ளிய வஸ்திரம் தரித்தவராய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பரலோக தரிசனம். முள்முடி இந்த உலகம் கொடுத்தது அவருக்கு முள்முடி. என் சொந்த ஜனம் என்று வந்தவர்கள், நாடி வந்தவர்கள் கொடுத்தது அவர்களுக்கு முள்முடி. ஆனால் புறஜாதியாரோ
அவருக்கு அநேக கிரீடங்கள் கொடுத்தார். அந்த அநேக கிரீடங்கள் என்ன தெரியுமா? அவருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்போது அவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை தரிக்கிறார். அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அவர் சந்தோஷத்தின் கிரீடத்தை தரித்துக் கொள்கிறார். அவருக்கு நம்பிக்கை, அவருடைய வார்த்தைகளை நம்பும்போது, அவருடைய வல்லமையை நம்பும்போது, அவருடைய சத்தியத்திற்காக வாழும்போது அவர் சத்தியத்தின் கிரீடத்தை தரிக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நம்பிக்கையின் கிரீடத்தை அவர் தரித்துக் கொள்கிறார். இவ்விதமாக அநேக காரியங்கள் அவருக்கு புறஜாதியாராய் கிடைத்தது. அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தன, அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருவருக்கும் தெரியாத நாமம் எழுதியிருந்தது. அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்று நமக்குள் வாசம் பண்ணும்படியாக வந்த தேவன் அதனை நிறைவேற்றினார். புறஜாதியார் மூலமாக இன்றைக்கு அநேக கிரீடங்கள் அவர் தரித்தவராக இருக்கிறார். இந்த அநேக கிரீடங்களை குறித்து அவர் மகிழும் போது அவருக்கு இந்த உலகம் கொடுத்த, தன்னுடைய சொந்த ஜனம் கொடுத்த அந்த முக்கிரீடத்தை அவர் மறந்து போகிறார். அந்த வேதனைகளை அவர் மறந்து போகிறார். அந்த காயங்களை புறஜாதியார் கொடுக்கிற அநேக கிரீடங்களின் மூலமாக அவர் தன்னை தானே ஆற்றிக் கொள்கிறார். கவனிச்சிங்களா? ஆகையினாலே இந்த செய்திகளை நின்று நாமும் புறஜாதியார் என்று அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் மகிழ்ச்சி அவர் கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்றால் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அவர் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் போது அவருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இயேசு என் ஜனங்களை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்ன போதிலும் அவர்கள் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கவில்லை. அவரை வேதனைப்படுத்தினார்கள். அதனாலே அவருக்கு சந்தோஷம் விதமாக அவரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவர் நினைத்ததை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அவருக்கு எப்பொழுதுமே நாம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அவதமான நம்பிக்கையை நாம் உடையவர்களாக, தேவனை உமக்கு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கிற சந்தோஷத்தின் கிரீடமாக, மகிழ்ச்சியை கொடுக்கிற மகிழ்ச்சியின் கிரீடமாக, உங்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின் கிரீடமாக, உங்களுடைய நீதியின் கிரீடமாக நாங்கள் இருப்போம். அவதமாக இருப்பதன் மூலமாக அவருக்கு அநேக கிரீடங்களை நாம் தரிப்பிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு என்ன கிரீடத்தை கொடுக்கிறார்? ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன் என்கிறதான கிரீடத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராக. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தராலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்படும். அவருமாக தேவனுக்கு அநேக கிரீடங்களை, அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு சந்தோஷத்தை, அவருக்கு நம்பிக்கை, அவருடைய சத்தியத்தினுடைய நடக்கிற மூலம் சத்தியத்தின் கிரீடம், நீதியின் கிரீடம், இவைகளெல்லாம் புறஜாதி அவருக்கு சூட்டும் போது தேவன் சும்மா வெறுமனே நம்ம விட்டு விடுவாரா? நமக்கும் நித்திய ஜீவன் என்றுதான் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராக, சூட்டுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகள் மகத்துவமானவர்கள் உண்மை. அவர்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கிற தேவன் தாமே நமக்கு கிருபை செய்யும்படியாக தேவனை நோக்கி வேண்டி செபிக்கும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரும், எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தெசலோனிக்கே சபையார் பவுலின் மூலமாக நீர் அவர்களை ஏற்படுத்தினீர். அநேக புறஜாதியார் அந்த சபையில் இருக்கும்படியாக செய்து அவதமாக பவுல் அவர்களை குறித்தும், அவர்களுடைய அன்பை குறித்தும், அவருடைய நம்பிக்கை குறித்தும், அவர்கள் வாழ்கிற வாழ்வை குறித்தும் சொல்லும்போது நீங்கள் எனக்கு நம்பிக்கையின் கிரீடமாக இருக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான கிரீடமாக எங்களுக்கு இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவதமாகத்தான் அவர் உங்களை தரிசிப்பார் என்று நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொன்னதை நினைவு கூறுகிறோம். அவதமாக இயேசுவாகிய நீரும் இந்த உலகிலே வந்தபோது என்ன கிரீடத்தை சூடினீர் என்பதை குறித்தும் அறிந்து கொள்ள கிருபை செய்தே தேவனே. முட்கிரீடத்தை உடைய ஜனங்கள் உமக்கு கொடுத்தாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் நினைத்ததற்கு மேலான உமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியாது, நம்பிக்கை உண்டு பண்ண முடியாது, மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியாது வார்த்தைகளை உங்களுடைய பெயரிலே வைத்திருக்கிற நம்பிக்கை, ஞானம், அறிவு இவைகளெல்லாம் பெற்று புறஜாதியார் உம்முடைய சுவிசேஷத்திலே நம்பிக்கை வைத்து
உம்முடைய வழிகளை பின்பற்றி உம்முடைய மரணத்தினால் வருகிற ரட்சிப்பை, உம்முடைய உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுதினால் வருகிற ஆன்மீக உயிர்த்தெழுதலையும் அவர்கள் பெற்று தேவனாகிய கர்த்தருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க, மகிழ்ச்சியின் கிரீடங்களை தேவனாகிய கர்த்தருக்கு தரிப்பிக்கிறவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர் என்பதை அறிந்துள்ளது. தேவனாகிய கர்த்தர் மகிழ்கிறீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துவோம். அநேக கிரீடங்கள், பரலோக ராஜ்ய தரிசனத்தின்படி அநேக கிரீடங்கள் அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிரஜாதியார் உமக்கு அநேக கிரீடங்களை தரிப்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். அது நிமித்தமாக நீர் மகிழ்கிறீர். அவ்விதமாக உங்களுடைய சத்தியத்தை கை கொண்டு உங்களுடைய நீதியின் வழியிலே நடந்து நீதியின் கிரீடத்தையும் பவுல் சொன்னது போல பெறுகிறவர்களாய் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் கற்றுக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஜீவ கிரீடத்தை நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனாக சூட்டுகிற தேவன் என்பதை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாய் நாங்கள் முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கற்றுக்கிறோம். இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் பரிமாற்றங்களை நீர் எங்களிடத்திலும் நாங்கள் உங்களிடத்திலும் நிலைத்திருக்கும்படியாகவும், நீர் எங்களிடத்திலே அன்பு பாராட்டி நாங்களும் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்து வாழ்கிறதான வாழ்வை, ஒருவருக்கொருவர் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வையும் நீர் எங்களிலே அருளுகிற தேவனாக இருக்கிறபடி நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவைகளெல்லாம் நாங்கள் மனதில் கொண்டவர்களாக உம்முடைய வழியிலே முன்னேறி இன்னும் உமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க கிருபை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பிதாவே.